இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பந்தன்பூரோட ஒரு கதை. இவர் தான் தாதாஜி. இவர் சின்ன வயசுலேருந்தே இந்த ஊரில் தான் இருக்கார். இவரோட மனைவியோட ஞாபகமாக தினம் இந்த விளக்கே ஏற்றுவார். தாதாஜி பேரனும் பேத்தியும் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நிறைய நல்ல கதைகளும் நல்லொழுக்கங்களையும் சொல்லி தருவார். பேரனுக்கு பேத்திக்கும் தாதாஜியை ரொம்ப பிடிக்கும். தாதாஜி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். இவங்க தான் தாதாஜியோட மகனும் மருமகளும். இவங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டமானனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்போ தான் பஜார் வழியாக நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ ராஜு தானே அப்படின்னு பாபுலால் கேட்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜுவும் அவனோட கஷ்டங்களை அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டான பாபுலால் கிட்ட சொல்ல ஆரம்பித்தான். பாபுலாலும் எனக்கு தெரிஞ்சவங்க சிட்டியில் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க, நீ வேணா அங்கே வேலைக்கு போயேன் அப்படின்னு ஐடியா சொன்னாங்க. ராஜுவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். நடந்ததெல்லாம் வீட்டுக்கு வந்து ராஜு தாதாஜி கிட்ட சொல்ல நம்ம நாளைக்கே சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ராஜு. தாதாஜிக்கு இந்த யோசனை சுத்தமாக பிடிக்கலை. நீங்கள் வேணா போங்க, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பேரனும் பேத்தியும் தாதாஜியை பிரிய போகிறத நினச்சி அப்புறம் யார் கதை சொல்வான்றதையும் நினச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ராஜுவும் காஃபி ஷாப்புக்கு வேலைக்கு போக தொடங்கிட்டான். கொஞ்ச நாள்லேயே காஃபி ஷாப்பில் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டான் ராஜு. ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருந்துச்சு ராஜுவோட வாழ்க்கை. ராஜுவால் சுத்தமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. ராஜுவோட மனைவியும் வீட்டு வேலையிலேயே பிஸியாக இருந்தாங்க. ராஜுவோட குழந்தைகளும் படிப்பு சொல்லி கொடுக்கவும் கதைகள் சொல்லவும் ஆள் இல்லாமல் சோகமாக தனியாக இருந்தாங்க. பேசாமல் நம்ம தாதாஜி கூடயே இருந்திருக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ரொம்ப நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாள் ராஜுவோட மனைவி ராஜு கிட்ட, நீங்களும் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வரீங்க, நானும் வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கேன், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரவோ கதை சொல்லவோ விளையாடவோ ஆளே இல்லை, குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிட்டாங்க. ராஜுவும் நானும் இதை தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் காஃபி ஷாப்பில் வேலை பார்த்து சம்பாதிச்ச காசு கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கேயே ஒரு சின்ன கடையாக ஆரம்பிச்சுக்கலாம் சொல்லி எல்லாரும் ஊருக்கு கிளம்ப தயாரானாங்க. திரும்ப எல்லாரும் சந்தோஷமாக ஊருக்கே போயிட்டாங்க. தாதாஜிக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.